ஹலோ வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து டே 6. டே 6ல அட்வான்ஸ்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாடல்ஸ். இது என்ன மாடல்? MODAL. மாடல்னா என்ன? மாடல் அப்படின்னா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஒரு சில விருப்பங்களை, அதாவது வில்லிங்னஸ், நம்மளோட விருப்பம் இருக்குல்ல, அதே மாதிரி எபிலிட்டி, நம்மளோட திறன் எப்படி இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன், அடுத்தது பாசிபிலிட்டி, இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் மாடல்ஸ். இப்போ மாடல்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வில்லு வுட்டுலாம் எப்படி யூஸ் ஆகுது, அதாவது இங்கிலீஷ் கிராமர்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் ஆன இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இருக்கு, பின்னாடி வருது பார்க்க போறோம். இந்த வில்லு வுட்டுலாம் மாடல்ஸா எப்படி யூஸ் ஆகுது, ஸோ அதெல்லாம் என்னென்னத்தை வந்து சொல்றதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ வில்லு வுட் ரெண்டுமே எது சொல்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு விருப்பத்தை, நம்மளோட விருப்பம் ஒன்று இருக்கு பாருங்களேன். என்னோட விருப்பம், நான் ஒரு கடையில் போயிட்டு ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்றது ஒரு விருப்பம். இல்லை, நான் அவனை பார்க்க போகிறேன், ஐ வுட் லைக் டு மீட் ஹிம் அப்படின்றது என்னோட விருப்பம். இப்போ அவனோட விருப்பம், ஷி வுட் லைக் டு மீட் ஹிம் அப்படின்றது ஒருத்தவங்களோட விருப்பம். அந்த மாதிரி நம்மளோட விருப்பத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் மாடல்ஸ். அதை வந்து வில்லு வுட் ரெண்டுமே சொல்லும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உறுதிப்பாடு, சர்டனிட்டி, இதை பற்றி பேசுகிறதும் இந்த வில்லு வுட் ரெண்டுமே சொல்லும். உறுதிப்பாடுனா கன்ஃபார்மாக இதுதான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அந்த நிச்சயத்தை பற்றி சொல்றது, நிச்சயமாக ஒன்றை பற்றி பேசும்போது யூஸ் ஆகக்கூடியது, அதே மாதிரி நம்மளோட விருப்பத்தை பற்றி பேசும்போது யூஸ் ஆகக்கூடியது இந்த மாடல்ஸ். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் இங்கிலீஷ் கிராமர்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ வில்லோட பயன்பாடு எங்கெங்கெல்லாம் இருக்கும், வில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கா வில் அப்படின்ற வார்த்தை என்ன சொல்லுது? வில் அப்படின்ற வார்த்தை, வில்லுக்கு பக்கத்துல ஒரு வெர்பு வருது, அதே மாதிரி வில் பி அப்படின்ற ஒரு வார்த்தை பக்கத்துல ஒரு வார்த்தை வருது. இது ரெண்டு தான் பேட்டர்ன். இன்னும் நிறைய இருக்கு, பஸ்ட் பேசிக்கா இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்லுவேன் அடிக்கடி, வில் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே அது இனிமேல் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல நடக்க போற செயலை குறிக்கிற வார்த்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இது பாருங்க, நான் ஜப்பான் போவேன், ஐ வில் கோ டு ஜப்பான். இந்த இடத்துல வில் வந்திருக்கு, வில்லுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஒரு வெர்பு இருக்கு. இது என்ன வெர்பு? இது இந்த வெர்பு எங்க இருக்கும் அப்படின்னா, வெர்பு டேபிள் படிச்சிருக்கோம் நம்ம. அதுல முதல்ல இருக்குல்ல இந்த ரோ, இதுல இருக்கக்கூடிய வார்த்தை தான் வில்லுக்கு பக்கத்துல வரும். அப்ப இங்க என்ன வில்பி பக்கத்துல என்ன இருக்குன்னா, வில்பி பக்கத்துலயும் இந்த வில்லு இங்க இருக்கு, வில்லு பக்கத்துல இந்த பீன்னு வரக்கூடிய வார்த்தையும் இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்ப வில்லு வந்தாலே அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய வார்த்தை சிம்பிள் ப்ரெசனன்ஸ் வெர்பா தான் இருக்கும். ப்ரெசனன்ஸ் நிகழ்கால ஒரு ஆக்டிவிட்டிஸை குறிக்கக்கூடிய வார்த்தையான அந்த வெர்பு டேபிள் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய ரோல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக தான் வில்லுக்கு பக்கத்துல இருக்கிற வார்த்தைகள் வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வில் மட்டும் வந்து அதுக்கு பக்கத்துல ஒரு வெர்பு வரும்போது, ஐ வில் கோ டு ஜப்பான்னா இனிமேல் எதிர்காலத்துல நான் ஜப்பான் போவேன், ஐ வில் கோ டு ஜப்பான்னா அது வந்து ஒரு சர்டனிட்டி தானே, உறுதிப்பாடு. நிச்சயமா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஐ வில் கோ டு ஜப்பான்னா நான் ஜப்பான் போவேன். சரிங்களா? பாசிபிலிட்டினா காரணம் இருக்கு. இப்போ நான் நாளைக்கு அங்கே போவேன், நான் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு செயலை செய்வேன்னா ஏதோ ஒரு பாசிபிலிட்டியும் ஏதோ ஒரு சர்டைனிட்டி வச்சியும் உறுதியாக தான் நம்ம அதை சொல்கிறோம். அப்போ தான் வில் வுட் ரெண்டுமே ஒரு பாசிபிலிட்டியும் சர்டைனிட்டியும் பேசுறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே, அப்போ இங்கே ரெண்டாவது இப்போ இங்கே பாருங்க,
இந்த இடத்துல என்ன பார்த்தாச்சுன்னா, ஃபியூச்சர் டென்ஸோட ஃபார்மேட் பார்த்தாச்சு. சிம்பிள் ஃபியூச்சரோட. சிம்பிள்னு வந்துட்டாவே 2 தான் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட், ஒரு வெர்பு. சிம்பிள் ஃபியூச்சர்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். சப்ஜெக்ட், வில்லு, அதுக்கு பக்கத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு வரும். இதுதான் அதோட ஃபார்மேட். இது பார்த்தாச்சா? இப்போ சென்டென்ஸ்லாம் பாருங்க. ஐ வில் கிவ் யூ எ சான்ஸ். இது வந்து ஆஃபர் பண்றாங்க. நீ ஃபர்ஸ்ட் தடவை ஓடும்போது சரியா ஓடல. ஸோ அதுக்காக வந்து நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். ஐ வில் கிவ் யூ எ சான்ஸ் அப்படின்னா இன்னொரு சான்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன் ஃபியூச்சரில். அப்போது ஆஃபரிங்ஸ் பற்றி பேசுறது இல்லை. இந்த இடத்துல செகண்ட் பாருங்க. ஷி won't give மை ஃபோன். ஷி won't give மை ஃபோன் அப்படின்னா இது வந்து எதுக்கு சொல்லுதுன்னா அது ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான். ஷி won't give மை ஃபோன்னா அவள் என்னோட ஃபோனை கொடுக்க மாட்டா. ஷி won't give மை ஃபோன் எப்போ? ஃபியூச்சரில் கொடுக்க மாட்டான்ல. ஷி won't give மை ஃபோன்னா ஃபியூச்சரில் இனிமேல் என்னோட ஃபோனை கொடுக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஐ வில் கிவ் ஏ சான்ஸ் அப்படின்னா நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஐ வில் கிவ் ஏ தோசை அப்படின்னா நான் உனக்கு ஒரு தோசை கொடுக்குறேன். இல்லை ஒரு ஐ வில் கிவ் சம் பிஸ்கெட்ஸ் அப்படின்னா இதெல்லாம் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபரிங்ஸ் பற்றி பேசணும். அடுத்தது வந்து won't fit for that. நீ எதுக்கு சரிபட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. யூ won't fit for thatனா ஏதோ ஒரு ஃபியூச்சரில் ஒரு நடக்க போதா ஒரு செயலை செய்யறதுக்கான சரியான ஆள் நீ இல்லை. இப்போ யூ won'tனா அதுவும் ஃபியூச்சரில் நீ அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டேன்னு சொல்லுவோம்ல. won't fit for thatனா இனிமேல் வரப்போகிறது அந்த செயல். நான் சொன்னேன்ல அதை செய்யறதுக்கு அந்த செய்யறதுக்கு நீ சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லு. இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, வில்லுன்னு வந்துட்டாவே அது ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய வார்த்தைகளை பற்றி சொல்லும். வில்லோட நெகட்டிவ் கேஸ் தான் வில் நாட். அது won'tன்னு சொல்லிக்கலாம். சரியா? ஓகே. அப்போ வில் வந்துட்டாலே வில் எதை பத்தி பேசும் அப்படின்னா ஃபியூச்சர் நடக்க போற செயல், இல்லைன்னா ஃபியூச்சர்ல ஒரு பொருள் இப்படி இருக்கும், ஒரு நபர் இப்படி இருப்பாங்க, ஒரு திங்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு தான் வில் யூஸ் ஆகும். இல்லைன்னா ஒரு செயல் நடக்காது, இல்லை ஒரு பொருள் இப்படி இருக்காது, ஒரு நபர் இப்படி இருக்காது, ஒரு திங்ஸ் இப்படி இருக்காது அப்படின்றத பத்தி தான் சொல்லக்கூடியது won't. அதாவது வில்லோட நெகட்டிவ் ஃபார்ம் தான் won't. இது நம்ம வில் நாட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த won't. ஓகேவா? அப்போ அது புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ இன்னும் வந்து வில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்? இந்த இடத்துல ரிப்பிட்டேஷன் வரும்போது would வரும். அப்போ would எந்தெந்த இடத்துல இப்போ வில்லு உனக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். would எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். would வந்து சென்டென்ஸ் பாருங்களேன். whenever I went to school my mom would give some snacks அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பிட்டேஷன் எப்பப்பெல்லாம் ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல கடந்த காலத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சோ அதை பத்தி பேசும்போதெல்லாம் இந்த would வந்து யூஸ் ஆகும். எப்படி would வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிப்பிட்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வென்னவர்னு வந்துட்டாவே எப்போதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதெல்லாம் அப்படின்ற சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வென்னவர். வென்னவர் ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் எப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போன போது. ஐ வென்ட் டு ஸ்கூல்னா நான் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி ஒரு வென்னவர் சேர்த்துட்டாங்க. வென்னவர் ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போனப்பெல்லாம் மை மாம் would give, இங்க பாருங்க, would give some snacks. நான் ஸ்கூலுக்கு போனப்பெல்லாம் என்னோட அம்மா வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க எனக்கு அப்படின்னு சொல்லு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது? whenever I went to school. அப்போ ஸ்கூலுக்கு போனதுன்றது ரிப்பிட்டேஷனாக நடந்துகிட்டே இருக்கும். whenever I went to school my mom would give some snacks. woodக்கு பக்கத்துலயும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் தான் வரும். நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க? வில்லோட பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் தான் woodன்னு சொல்லுவீங்க. ஓகே, கரெக்ட் தான். ஆனா wood வந்து மாடலாகவும் யூஸ் ஆகுது, வில்லு வந்து மாடலாகவும் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்க. இந்த சென்டென்ஸ் கவனிங்க. மை மாம் கேவ் மீ எ கேக் ஸோ ஐ வென்ட் டு ஸ்கூல். இந்த இடத்துல would வரல பாருங்க. அப்போ ரிப்பிட்டேஷன் பற்றி சொல்லும் போதெல்லாம், ரிப்பிட்டேஷன் பற்றி பேசும்போதெல்லாம் whenever அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சு சொல்லும் போதெல்லாம் would வரும். பாஸ்ட் பத்தி கடந்த காலத்துல ஒரு செயல் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசும்போது அங்க வந்து would வரும். சரிங்களா? woodக்கு பக்கத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்ப் வந்துடும்.
இதே நார்மலா கடந்த காலத்துல ரெப்புடேஷன்லாம் இல்ல. பொதுவா ஜெனரலா பத்தி பேசும்போது, மை மாம் கேவ் மீ எ கேக். என்னோட அம்மா எனக்கு ஒரு கேக் குடுத்தாங்க. ஸோ ஐ வென்ட் டு ஸ்கூல். இங்க வென்னவர்ன்ற வார்த்தைலாம் இல்ல பாருங்க. மை மாம் கேவ் மீ எ கேக். ஸோ ஐ வென்ட் டு ஸ்கூல்னா அதனால தான் நானு ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்ற மாரி யூஸ் ஆகுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது. ஸோ அப்போ ரெப்புடேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ரெப்புடேஷன் இருக்கும்போதெல்லாம் வுட் வந்து இருக்கும். எப்போ? பாஸ்ட் டென்ஸ்ல ரிப்பீட்டடா ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும்போது. சரிங்களா? அப்போ 3வது சென்டென்ஸ் பாருங்க. வி தாட் பாருங்க தே வுட் நாட் கோ தேர். இது வந்து அசம்ஷன். இந்த இடத்துலயும் வுட் தான் யூஸ் ஆகுது. நான் அப்போ நினைச்சேன் அவங்கெல்லாம் அங்க உனக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவோம்ல, நான் அப்பயே நினைச்சேன்டா அந்த டைமுக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அசம்ஷன் ஒரு பாசிபிலிட்டி பத்தி பேசுறோம். நெகட்டிவா பாசிபிலிட்டி பத்தி பேசுறோம். அப்போ வி தாட் தட் தே வுட் நாட் கோ தேர் அப்படின்னா, இந்த இடத்துல அசம்ஷனா நம்ம அப்படியே சும்மா யூகமா பத்தி பேசும்போதும் கடந்த காலத்துல அங்க வந்து வுட் யூஸ் ஆகுது. அப்போ எப்பப்பெல்லாம் நீங்க அசம்ஷனோ இல்ல ரிப்பிட்டேஷனோ பாஸ்ட்ல வச்சு பேசும்போது அங்க வந்து வுட் யூஸ் பண்ணணும். அப்போ வி தாட் நான் நினைச்சேன் தே வுட் நாட் கோ தேர் அவங்க அங்க போயிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். இந்த சென்டென்ஸா வருதா? அப்போ இந்த இடத்துல வுட் யூஸ் ஆகுதா? ஓகே. இப்போ இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ ரெப்புடேஷன்லயும் வுட் வருது, அசம்ஷன்லயும் வுட் வருது. பாஸ்ட்ல ரெப்புடேஷன்லயும் வுட் வருது, ரெண்டாவது அசம்ஷன்லயும் வுட் வருதா? ஓகே. ஸோ நீங்க இந்த எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர், பேங்கிங் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி பேங்கிங்ல நடக்கூடிய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக இப்போ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் வரணுமா, இல்லை வில் வரணுமா, இல்லை வுட் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான், அந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து அதை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்க. வென் ஐ ஆஸ்க் நான் கேட்குறப்போ, ஐ ஆஸ்க்டுன்னா நான் கேட்டேன். வென் ஐ ஆஸ்க்டுன்னா நான் கேட்குறப்போ, ஷி ஷி வுட் நாட் சே எனிதிங். டேய் நீங்க இப்போ இவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு கேட்டேன். கேட்டேன்ல, நான் கேட்குறப்போ அவன் எதுவுமே சொல்லல என்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்போ நான் அவன்கிட்டயும் கேட்டேன், ஆனா அவன் எதுவுமே சொல்லல. இல்லைன்னா அவன் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றப்போ இந்த சென்டென்ஸ் இந்த மாதிரி மீனிங் தருது. வென் ஐ ஆஸ்க் ஷி வுட் நாட். இங்க பாருங்க ஆஸ்க்டுன்னு வருது. இங்க பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்த இடத்துல வுட் நாட் தான் வரல. அப்போ இதுதான் கரெக்ட். இங்க பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். அப்போ வென் ஐ ஆஸ்க் ஷி வுட் நாட் சே எனிதிங்னா அவன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு அர்த்தம். நீங்க இங்கதான் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா எப்பப்பெல்லாம் இந்த வெண்ண வரும், வென்னு இந்த மாதிரியான சென்டென்ஸ் வரும்போதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன டென்ஸ் வருதோ அது அதே மாதிரி வெர்பு தான் செகண்ட் பார்ட்ல யூஸ் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் ஜெனரல் கொஸ்டின். சரிங்களா? ஓகே. இப்போ வென்னவர் வென்னு என்னன்னா எப்பொழுதெல்லாம், வென்னவர்னா எப்போதெல்லாம் நான் ஒரு செயலை செய்யும் போது, கடந்த காலத்துல நான் ஒரு செயலை செய்யும் போது, நான் அடிக்கடி ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம், நான் அடிக்கடி கிரிக்கெட் விளையாட போகும்போதெல்லாம், நான் ஒரு வாட்டர் பாட்டில் கையிலே எடுத்துட்டு போயிடுவேன். அதே மாதிரி வென் ஐ கோ டு ஸ்கூல் நான் ஸ்கூலுக்கு போகும்பொழுது இந்த வென் வந்து ரெண்டா யூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒன்று வந்து கொஸ்டின் டைப்ல வந்துடும், ரெண்டாவது வந்து கிளாஸ்ல வரும், கிளாஸா வரும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆக முடியும், இன்னொரு பார்ட் வந்து இன்கம் கம்ப்ளீட் ஆன மாதிரி வரும். ஸோ அப்போ வென்னவர் வென்னெல்லாம் அந்த கேஸ்ல தான் வரும். சரிங்களா? நீங்க இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கணும். ஓகே. வென் ஐ ஆஸ்க் ஷி won't say anything. வென்னும் போது இந்த இடத்துல பொழுது அப்படின்ற மீனிங்ல வந்துருது. வென் ஐ ஆஸ்க் நான் கேட்ட பொழுது ஷி வுட் நாட் சே எனிதிங் அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லலை. ஓகேவா? இது அசம்ஷன். நான் நினைச்சேன் ஐ திங்க் ஷி வில் ஹேவ் கான் தேர். இங்க பாருங்க நான் வந்து ரெண்டு சென்டென்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசம்ஷன் தான், அசம்ஷன் தான். ஒன்று வந்து பாஸ்ட், இன்னொன்று வந்து ப்ரெசென்ட். அது ஃபியூச்சர்ல, ஃபியூச்சர் பற்றின அசம்ஷன். இப்போ இருந்துக்கிட்டு
நான் அசம்ப்ஷன் வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சத பத்தி ஒரு அசம்ப்ஷனா சொல்லலாம். இல்ல இப்ப இருந்துகிட்டே ஃபியூச்சர்ல இனிமேல் நடக்க போறத ஒரு அசம்ப்ஷனா சொல்லலாம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது, இப்போ ஃபியூச்சர் ஏற்கனவே பாஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ ஃபியூச்சர் பத்தி சொல்றேன். ஐ திங்க் நான் நினைக்கிறேன் தே வில் ஹேவ் கான் தேர் அப்படின்னா, தே வில் ஹேவ் கான் தேர் அப்படின்னா, எப்ப நான் என்ன சொன்னேன் இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். வில் ஹேவ் கான் தேர். இத மட்டும் எடுத்துக்கங்க. வில் பக்கத்துல என்ன சொன்னேன்? பிரசன்டென்ஸ் வரும்னு சொன்னேன். வில் ஹேவ். இந்த வில் பக்கத்துல வர சென்டென்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? வில் மட்டும். சிம்பிள் பிரசன்டென்ஸ் வருமானா இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருந்து எடுத்துப்பாங்க. அடுத்து கான் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபல் 3வது இடத்துல இருந்து வந்துருக்கு. சரிங்களா? ஸோ ஐ திங்க் தே வில் ஹேவ் கான் தேர்னா, நான் இப்ப இருந்துகிட்டே இனிமேல் ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு சென்டென்ஸ் வந்து அசியூம் பண்றேன் அப்படின்னா, ஐ திங்க் தே 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 வில் ஹேவ் கான் தேர் அப்படின்னா, அவங்க அங்க போய் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். போயிருப்பாங்க. அவங்க போய் அங்க ரீச் ஆயிருப்பாங்க. அவங்க போய் அங்க சேர்ந்திருப்பாங்க. அவங்க அங்க போயிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க்னாலே அசம்ப்ஷன் தான். நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ ஒரு செயல் நடந்திருக்கணும். ஃபியூச்சர்ல ஒரு செயல் நடந்திருக்கணும்னு சொல்லும்போதெல்லாம், இந்த மாதிரி பேட்டர்ன் வில் ஹேவ் கான் தேர் அப்படின்ற அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸான பேட்டர்ன் யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே. அப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஓகே. அப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இங்க பாருங்க. இப்போ 2 அசம்ப்ஷன் நம்ம இது வரைக்கும் வந்து ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ரெப்புடேஷன் வரும்போது எப்படி யூஸ் ஆகுது, 2வது வந்து அசம்ப்ஷன் எப்படி யூஸ் ஆகுது, 3 வந்து ஜென்ரல் பாசிபிலிட்டில எப்படி யூஸ் ஆகுது, 4வது வந்து ப்ரெடிக்ஷன் எப்படி யூஸ் ஆகுது. மாடல் ஃபுல்லாவே எந்தெந்த மாதிரியான கேஸ்ல எந்தெந்த டைப்ல எப்படி யூஸ் ஆகும். 2 பேட்டர்ன் தான். ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன வந்திருக்கோ அதே வெர்பு தான் செகண்ட் பார்ட்லயும் வரும். இங்க என்ன வந்திருக்கோ அதே verb. இங்க பாசிங் சைடு வந்துச்சுன்னா இங்க பாசிங் சைடு தான் வரணும். இப்போ நான் இங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன். இந்த இடத்துல வெண்ட் வந்துருக்கா, இங்க என்ன வந்துருக்கு, ஃபுட் வந்திருக்கு. ஸோ அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ்ஸ். இது ரெண்டுமே பாசிட்டிவ்ஸ். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுங்க. இந்த இடத்துல ஆஸ்க்டு வந்திருக்கா, இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, வுட் நாட் வந்திருக்கு. அதாவது பாஸ்ட்ல நேட்டிவ் கேஸ். இதுதான் முக்கியம். நீங்க பேசிக்கா வந்து ஃபார்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து மாடல்ஸ் வந்து பேசிக்கா என்னென்னலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோமா. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சி பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய். நாளைக்கு பார்க்கலாம். பிடிஎஃப் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். சரியா? ஓகே. பாய்.